யூனிவர்சிட்டியில் படிக்கணுமா? அதுக்கு தான் பிராட் மைண்ட் இருக்கே. அட்மிஷன், ஸ்காலர்ஷிப், விசா, லோன் எல்லாமே ஃப்ரீ ப்ராசஸ் தாங்க. ஸோ பிராட் மைண்டை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபைசல் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளின் உறுப்பினரான சுந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? 2024 தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் வந்துட்டு சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, யாரை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க, உங்களுடைய பார்வையில அதை பத்தி சொல்லுங்க சார். முதற்கட்ட தேர்தல் வர 19ஆம் தேதி நம்ம தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் இருக்கிறது. மக்கள் வந்து குறிப்பாக இந்த தேர்தலில் மத்தியில் ஆட்சி மாற்றம் வேணும் என்கிறது விரும்புகிறாங்க. அது பரவலாக நாங்கள் பல பகுதிகளுக்கு செல்லும்போது அவங்களுடைய மனநிலைகளையும் அவருடைய கருத்துக்களையும் கண்டறிய முடிந்துள்ளது. ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும், அதுதான் நாட்டுக்கு நல்லா இருக்கும். தற்பொழுது மத்தியில் ஆட்சி செய்கிற பாஜக ஆட்சியினால மக்கள் அவதிக்குள்ளே இருக்கிறார்கள். குறிப்பாக விலைவாசிகள் ஏற்றம், சமையல் சிலிண்டர் வாங்கி அதோடைய ரேட்டு அதிகரித்துள்ளது, பெட்ரோல் அதிகரித்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் பலவித மக்கள் பலவிதத்தில் பொருளாதார பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள், பலவித பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே மத்தியில் ஆட்சி மாற்றம் வேணும் என்கிற ஒரு மனநிலை தமிழக மக்களிடம் பெரும்பான்மையாக இருக்கிறது. வேட்பாளர்கள் பிரச்சாரம் ஒவ்வொருவரும் ஒரு விதமா பண்ணிட்டு வராங்க. அதுல குறிப்பா திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இந்த கட்சிகள் எல்லாம் வலிமையான பிரச்சாரத்தை வச்சுட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது திமுக முழுக்க பாஜகவை பாஜகவில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வர்றதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இன்று பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பிரதமர் அவர்களை வைத்து பொய் பிரச்சாரம் பண்றீங்க. எப்பவுமே பாஜக மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்ப பாஜக சொல்றாங்க, நீங்க திமுக பொய் பிரச்சாரம் பண்றீங்க. 2021 தேர்தல் வாக்குறுதியில ஒரு 100 தேர்தல் வாக்குறுதியை இப்ப நாங்க உங்ககிட்ட சொல்றோம், இதுல எதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எதுவுமே பண்ணலையே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய அரசியலுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றினது இவங்க கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. முதல்ல நம்முடைய முதல்ல நீங்க சரி பண்ணிட்டீங்களா? இவங்க திமுக ஆட்சி மீது நீங்க குற்றம் சொல்லிங்க, அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க. நீங்க இந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டீங்களா? உங்கள் ஆட்சியில் மக்களிடம் எப்படி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நிலை இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக இப்போ வந்தாங்க, 2014ஆம் ஆண்டு வந்தாங்க. அப்போ வந்த பொழுது அதுக்கு முன்னே அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில பாஜக தேர்தல் அறிக்கையில் அப்ப என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு இந்தியர்களுடைய ஒவ்வொருவரையும் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் சேர்க்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு வேற நிறைவேற்றிட்டாங்களா சொல்லுங்க? இல்ல. சரி, இதுவும் இல்லாம பலவித திட்டங்களை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க, அதை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? குறிப்பா தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அது இன்னைக்கு வர எதிர்கட்சியா இருக்கிற திமுக ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு அவங்க மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்ல போனாங்க, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுக்கு பின்னால் அடிக்கல் நாட்டப்பட்ட மற்ற மாநிலங்கள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்களே, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் கட்டப்படவில்லை? சரி, இன்னும் அவர்கள் சொன்ன பலவித வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா? அப்புறம் இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்றதுக்கு? முதல்ல நீங்க சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. உங்க ஆட்சியில மக்கள் அமைதியாக இருக்கிறோம், எந்தவித வன்முறைகளுக்கும் இல்லாம ஒரு ஜனநாயகத்தின் பிரகாரமாக இந்த நாட்டுல மக்கள் சுதந்திரமாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு இடமே இல்லை. இங்கதான் கருத்துரிமை நசுக்கப்படுகிறது, வன்முறைகள் தலைவிரித்து ஆடப்படுகிறது. அப்புறம் எப்படி இருக்கும்? மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நல்லா சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஆனா பாஜக மத்தியில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஆரோக்கியமான அரசியல் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், மக்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியாத அளவுக்கு நாங்க ஆட்சி நடத்திருக்கோம் அப்படின்னு. இப்ப சமீபத்துல மணிப்பூர்ல நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த மணிப்பூர்ல இன்னைக்கு வர கூட எடுத்துக்கங்க, அந்த மக்கள் தன்னுடைய அந்த வசிப்பிடங்களுக்கோ அந்த வீடுகளுக்கோ வர முடியாமல் வெளியே தான் தலைமறைவா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, பயந்து போயிட்டு இருக்காங்க. அதை இன்னும் இவருக்கு இந்த ஒரு ஜனநாயக நாட்டுல எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா?
தீவில. அதே மணிப்பூர்ல தான் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைத்து வந்த அந்த ஒரு கொடூரமான காட்சி எப்ப நடந்தது? இந்த பாஜக ஆட்சியில் நடந்தது. ஓகே, இதே போல பல மாநிலங்கள்ல வந்து மாட்டுக்கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பேர் அவங்க தாக்குதல் கொடுத்தாங்க. அது யாருடைய ஆட்சி நடந்தது? பல வித சாமானிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வந்து ரொம்ப ஒரு மதவெறி போக்கோடு அவங்க நடந்துக்கிட்டாங்கல்ல. அது ஆட்சியில் யார் ஆட்சி நடந்தது? பாஜக ஆட்சி தான் நடந்தது. அப்புறம் என்ன அவங்க வந்து நாங்க மக்கள் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க, ஆரோக்கியமா வாழ்றாங்க, எதை வச்சு அவங்க சொல்ல முடியும்? நாட்டுல அமைதியும் கிடையாது, வன்முறைகள் தலைவிரித்து அழிகிறது, ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகார போக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சர்வாதிகார போக்குக்கு காரணமான பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பேராபத்தை கொடுக்கும். ஆகவே வருகிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் மாற்றத்திற்கான ஒரு ஆட்சி வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு உட்பட பெரும்பாலான மாநிலங்களின் மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் பொய் பிரச்சாரத்தை ஊடகங்கள் வழியாக செய்து கொண்டு நாங்கள் தான் வந்து பெரும்பான்மையான சீட்டுகளை பிடிக்க போறோம், மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று பொய் பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு இயந்திரங்களில் வந்து முறைகேடுகள் நடப்பதற்கான வழிமுறைகள் இருப்பதாக ஒரு கருத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைப்பாடு. நாடாளுமன்றங்கள்ல பாஜக வந்து ஆட்சிக்கு வந்தாதான் ஒரு சரியான நாடாளுமன்றத்தை இவங்க வந்து கட்டி ஆள முடியும். அவர்களின் கீழ் இருக்கக்கூடிய அரசு தான் வலிமையான ஒரு அரசா இருக்கும். நாங்க தான் மக்களுக்கு அனைத்து சேவைகளையும் எடுத்து போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்றங்கள்ல இவர்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. தெரிஞ்சுக்கங்க, பாஜகவுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பங்களிப்பு மதவாதத்தை கொள்கையாக கொண்டுதான் அவங்க நடத்தப்படக்கூடிய ஒரே பங்களிப்பு. பாஜகவுடைய கொள்கை சித்தாந்தம் என்ன? அவருடைய கொள்கை சித்தாந்தம் என்ன? ஒரு மதவாத கட்சி. அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும்? மதவாதத்தை முன்னிலைப்படுத்துவார்கள், ஜாதியை முன்னிலைப்படுத்துவார்கள், பிரிவினவாதையும் முன்னிலைப்படுத்துவார்கள். அதை முன்னிலைப்படுத்திக் கொண்டுதான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலும் தன்னுடைய கருத்து சித்தாந்தத்தை வந்து பரப்புரை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுடன் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்மாறாக இருக்கிற மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு. அவர்கள் மதவாதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம வந்து எதை எடுத்துக்கிறோம்? சமதர்மத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், அவர்கள் பிரிவினை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆகவே அவருடைய கொள்கைகள் மதத்தையும் சாதியுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு பிரிவினவாதத்தை முன்னிலைப்படுத்திக் கொண்டு எடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் தான் தவிர ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய அரசியல் கிடையாது. சமீபத்தில் ஒரு 2 விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். அண்ணாமலையை பற்றி ஒரு கருத்தை வந்து சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருத்து வெளியிட்டார்கள். தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு அண்ணாமலையை வந்து நீங்க எப்படி தலைவராக நியமித்தீர்கள் அப்படின்னு கேள்விக்கு அவர் என்ன சொல்லிட்டார்? அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு துடிப்பான ஒரு இளைஞர், மேலும் வந்து அவர் வந்து ஒரு வலுவான ஒரு சமூக பின்னணியை அப்ப நீங்களே சொல்றீங்க. அப்ப அவங்களுடைய போக்கு ஒரு மனிதனுடைய சிறப்புகளுக்கு அவங்க எது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஒரு ஜாதியத்தை தான் வந்து பண்ணி அவங்கள வந்து அங்க வந்து அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாலும் கூட வந்து பாஜகவுக்கு இந்த தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபர்கள் கூட பார்த்தாலும் கூட அவங்களுடைய அந்த ஜாதியத்தின் அடையாளத்தை மையப்படுத்தி அந்த வாக்கு வங்கியை நம்ம எப்படி வந்து அறுவடை செய்ய முடியும் அந்த விதத்தில் தான் அவர்களுக்கு தலைமை பொறுப்புலாம் வழங்குகிறார்களே தவிர மற்றபடி அவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளுக்கோ அவர்களுடைய அரசியலுடைய சிறந்த செயற்பாடுகளை முன்னிலைப்படுத்தியோ அவர்கள் நியமிப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களே அந்த மதவாத போக்குக்கு உரியவர்கள் தானே, ஜாதிய சிந்தனை பிரிவினைவாதத்துக்கு உரியவர்கள் தானே. நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்தார்கள். எதுக்காக நீக்கம் செய்தார்கள்? காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? அவர் ஒரு பரப்புரையில் வந்து மோடி என்கிற பெயர் இருப்பவர்கள் எல்லாம் திருடர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை வந்து பதிவு செய்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம வங்கிகளில் வந்து கடன் பெற்றவர்கள் எல்லாம் மோடி என்கிற பெயர் கொண்ட சில பேர்கள், அவர்கள் எல்லாம் அந்த பணத்தை திரும்ப வந்து செலுத்தாமல் நாடை விட்டு அண்டை நாடுகளுக்கு அவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள். ஆகவே தன்னுடைய அந்த கோபத்தின் கொந்தளிப்பா வந்து என்னப்பா இந்த பேர்ல இருக்கிறவங்க போல ஒரே திருடர்களாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தினார்கள். உடனே அந்த மோடி என்கிற பேர் வந்து ஒரு இனத்தின் அடையாளம், சகதியின் அடையாளம்.
ஆகவே அவர்கள் வழக்கு தொடுக்கப்பட்டு எங்களுடைய சாதியை இழிவுபடுத்தி விட்டார் என்கிறதற்காக அவர் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது கிடைக்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து அதுவும் அந்த பாராளுமன்ற நேரத்தில் அந்த கூட்டத்தொடரில் அந்த தீர்ப்பு வெளியாகுது. உடனே அவர் வந்து பதவியிலிருந்து பதவி பறிக்கப்படுகிறது. சரிங்களா? உடனடியாக. காரணம், இவர் அன்றைக்கு எழுப்பிய அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் கொடுக்க முடியவில்லை. ராகுல் காந்தி அன்றைக்கு என்ன கேள்வி எழுப்பினார், அதற்கு அவர் வந்து ஒழுங்கா பதில் கொடுக்க முடியலை. உடனடியாக அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அப்ப நரேந்திர மோடி, அந்த மோடிங்கிற பேரே வந்து ஒரு ஜாதியத்தினுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு பேரதான் இருக்கிறது. அப்போ நீங்க என்ன இந்த நாட்டுல வந்து சமத்துவத்தையோ இல்லை சகோதரத்துவத்தையோ நீங்க நிலைநிறுத்த முடியும்னு சொல்ல முடியும்? சொல்ல வாய்ப்பே கிடையாது. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இப்ப எதிர்கட்சியில இருந்து எம்பி ஆகி போகக்கூடியவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல பேசுறாங்க. ஆனா அவர்களுடைய கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து காது கொடுத்து கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படி இவங்க எல்லாம் ஒன்றாக அணிதிரண்டாலுமே கூட அவர்களை வந்து தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து பாஜக அரசு ஈடுபட்டு வருது. இதை எப்படி நீங்க பாருங்க? அவங்க வந்து முதல்ல ஜனநாயகத்தின் பிரகாரமாக வந்து அவர்கள் ஆட்சி செய்வதில் இல்லை. எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை வந்து அவர்கள் கேட்பவர்களும் கிடையாது. எதிர்கட்சிகளை வந்து மக்களுடைய பிரதிபலனாதான் அங்கு அவர்கள் வந்து குரல் கொடுப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களே அங்கு உள்வாங்குவது கிடையாது. ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடரிலும் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சரியான விளக்கம் பதில் கொடுத்திருக்கார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்வதற்கு இடமே கிடையாது. ஏனென்றால் எங்க ஜனநாயகத்தை அவர்கள் விரும்புவது கிடையாது. நாங்கள் கூறுவதுதான், நாங்கள் செய்வதுதான் இங்க அரசியல், நாங்கள் சொல்வதுதான் இங்க சட்டம் அப்படின்ட்டுதான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அந்த சர்வாதிகார போக்கை நோக்கி அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் அவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வரும் சூழலில் அது சர்வாதிகாரமான போக்கு, தேர்தலே இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு ராஜாக்கள், மன்னர்கள் ஆட்சி என்கிற முறையில் அவர்களுடைய ஆட்சிகள் இருக்கும். அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பேராபத்தை கொடுக்கும். ஆகவேதான் நாங்கள் இந்த மக்களிடம் தொடர்ந்து நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையோடு இருக்கிற மக்கள் எங்களை வலியுறுத்தும் பொழுது நாங்கள் கொடுக்குற ஒரே வலியுறுத்தலுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்வதை விட யாருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும். நாடு இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தா ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டுமானால் பாஜக கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜக சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க என்பதுதான் நாங்கள் மக்களிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கேட்கிற கேள்விக்கு எங்களுடைய வலியுறுத்தல் கருத்து வந்து இதுதான். அண்ணாமலை என்ன சொல்றாரு, இப்ப நீங்க அதிமுகல இருந்து எம்பி ஆகி போனோம்னா நாங்க வந்து பிரதமர் அவர்கள்ட்ட போயிட்டு வலியுறுத்துவோம், அதன் மூலியமா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அதிமுக சொல்றாங்க. ஆனா அது நடக்காது. திமுகவும் வலியுறுத்துவாங்க, ஆனா நடக்காது. ஆனா நீங்க வந்து பாஜக சார்ந்து ஒரு எம்பியா இருந்தீங்கன்னா நீங்க போய் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா நீங்க போயிட்டு நாடாளுமன்றத்துல கூட பேச தேவையில்ல, ஒரே ஒரு போன் கால்ல உங்க தொகுதிக்கு தேவையான விஷயங்களை நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாஜகவிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா போனால்தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நல்லது நடக்குமா? அப்போ இதுதான் பேரு சர்வதேச புரியுதுங்களா? ஒரு போட்டியில கலந்து கொள்கிறோம். அந்த போட்டியில கலந்து கொள்ளும் பொழுது வந்து அதுல தேர்ச்சி வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்குமே வந்து அந்த வெற்றி பெற்றவருக்கான தகுதிகள் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? நீ எனக்கு பிடித்த ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து உங்க வெற்றியை வந்து செல்லுபடியாகும், பிடிக்காத நபர்கள் வந்து அவர்கள் வெற்றியை பெற்றிருந்தால் அந்த வெற்றியை செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் அவர்களுடைய சர்வாதிகார போக்கு. அவர்கள் சொல்வது என்ன என்று சொன்னால், நாங்க இல்ல எங்களுக்குரியவர்கள் அங்கு வெற்றி பெற்று வந்தால்தான் இந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியும், இல்லாட்ட செயல்படுத்த முடியாது என்பதை அவர்கள் வாயிலாகவே அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுல பலவித திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக ஆட்சி. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் மாநிலத்துல தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லாத அந்த கட்சிகளோட அந்த ஆட்சி நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை தான் பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது நாட்டில் என்ன ஜனநாயகம் இருக்கும் என்று சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு பிரதமர், நீங்க அரசியல் அதிகார பொறுப்புக்கு வந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனைத்து தரப்பினருக்குமே வந்து பொதுவானவர்கள், பொதுவான கண்ணோட்டத்தில் தான் செயல்பட வேண்டும். ஆனால் நீங்க அங்கும் உங்களுடைய கட்சி சார்ந்து இருக்கிற ஒரு வெளிப்பாடு தான் நீங்க வெளிப்படுது. அப்பொழுது அங்கே ஜனநாயகம் நிலைக்கப்படும் சொல்ல முடியும்? ஜனநாயகம் கிடையாது. அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த சர்வாதிகார போக்குடைய மனநிலை இருப்பதனால்தான் இங்க அவருடைய இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் வெளிப்படுது. இது
இது ஒரு ஆணவ பேச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் மக்கள் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்படுகிறார்கள். பண மதிப்பிழப்பு, கொரோனா பேரிடர் காலமாக இருக்கட்டும், மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கட்டும், மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஒரு பிரச்சனையால நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க. இப்படி இருக்கும்போது பாஜகவுடைய உண்மையான கொள்கை தான் என்ன, அவங்களுடைய உண்மையான சித்தாந்தம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப நடக்கிறத ஒட்டுமொத்த அரசியலை நீங்க பார்க்க முடியும் சொன்னா வந்து கொள்கை கோட்பாடுகளை சார்ந்த அரசியலை என்று நாம் பார்க்க முடியாது. எல்லாமே வந்து வணிகம் சார்ந்து இருக்கிற ஒரு அரசியலை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா கடந்த காலங்களில் அவங்க முன்னெடுக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய கொள்கைகள் பார்த்தா மக்கள் நலம் சார்ந்து வரும் தலைமுறைகள் நலம் சார்ந்துதான் அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய செயல் திட்டங்கள்லாம் ஒதுக்கப்பட்டன. ஆனா இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, இருந்தவர்களும் சரி, இல்லை நடப்பு அரசியலை தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் கணக்கெடுத்து பார்த்தாலும் வந்து பலவித குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இல்லை சாராய தொழிற்சாலைகளை நடத்துறவங்க வந்து அடுத்து வந்து கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து அதன் மூலம் தன்னுடைய தொழில் வளர்ச்சி மூலம் வந்து தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். அந்த தொழிலை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக இங்கு தேர்தலை சந்திக்கிறார்கள். அதற்கு பெரும்பாலான பணங்களை வந்து பல கோடிகளை வாரி வைக்கிறார்கள். தனக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு வந்து பணத்தை பல கோடிகள் வாரி வைத்து அந்த தேர்தல் செலவினங்களையும் அவர்களை பார்த்துக் கொள்கிறவர்களாக நம்ம இங்க கேள்விப்படுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது இங்கு ஜனநாயக போக்குள்ள அரசியலை நம்ம பார்க்க முடியாது. இதுல விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறது, பதவியை பெறுவது, இதற்குரிய வழிகள் பிரகாரமாக அவர்களை காண முடியும். ஆனால் இந்த பாஜகவுடைய கட்சி மட்டும் இருக்கு பாத்தீங்களா, இதுல மாறுபட்ட ஒரு தன்மை அவங்கள்ட்ட வெளிப்பட முடியும். ஏனென்றால் அவர்களுடைய சித்தாந்தம் வந்து 10 ஆண்டுகள் இப்பொழுது ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அப்ப வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் அவர்களோட முறையில் வந்து அந்த ஆண்டுகளில் பாராளுமன்றத்தை வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தொடங்கப்பட்ட அந்த பாஜகவுடைய தொடங்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கும்போது அவர்கள் எதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தார்கள், அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தாலே அதை முழுக்க முழுக்க அந்த மதவாத போக்கு தன்மையை கொண்டுதான் இந்த கட்சி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் RSS என்கிற ஒரு அமைப்பு வந்து இவர்கள் வழிநடத்துகிறது என்கிறது நாடு அறிந்த உண்மை. அப்போ அதை வந்து இந்த இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்தியா என்கிறத வந்து ஒரு இந்து நாடாக நாங்கள் வந்து பிரகடனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய அரசியல் செயற்பாடுகள் வெளிப்படுகிறது தவிர மற்றபடி அவருடைய மக்கள் சார்ந்த எந்த ஒரு கொள்கைகளோ செயல்திட்டங்களோ நம்ம காண முடியாது. அதுதான் அவருடைய அஜெண்டா, அதுதான் அவருடைய கொள்கை, அதுதான் அவருடைய செயல்பாடு. அதை செயல்படுத்துவதற்காக அவர்கள் எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஆகவே எங்களிடம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த அரசியலமைப்பு சட்டமே இன்றைய வந்து கேள்விக்குத்தாக இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இன்றைக்கு அவங்க மதித்து அடைகிறார்களா? கிடையவே கிடையாது. இப்ப தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், மற்றபடி வந்து இந்த அமலாக்கத்துறை, இதெல்லாம் வந்து ஒரு தன்னர்ச்சி நிறைந்த ஒரு தனி அமைப்பு. ஆனா அதற்கு படுத்த பாடு பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்குது. இவர்கள் இளவல் துறையாக நடப்பது போலதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் எல்லாம் வந்து பத்திரிகைகள் எல்லாம் பத்திரிகை சுதந்திரத்தை இழந்து விட்டுங்க. எல்லாம் பெரும் தொழிலதிபர்களுடைய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவருடைய கையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் அவர்களை மீறி இவர்கள் சுதந்திரமாக வந்து எதையுமே கருத்துக்களை பகிர முடியல, வெளிப்பட முடியல. ஆகவேதான் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் பிரகாரமாக நடத்தணும், அந்த கருத்துக்களை வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு பிடியில் தான் வந்து இன்னைக்கு அனைத்து துறைகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இது வந்து நாட்டுக்கு பேராபத்து இருக்கக்கூடியது. அதுக்காக தான் சொல்கிறோம், இவர்கள் மன்னராட்சி முறையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், சர்வாதிகார போக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயகம் இங்கு வந்து படு பாதாளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. அதை மீட்க வேண்டும். கடந்த காலங்களில் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னென்ன பேர அவதிகளை நம் மக்கள் இந்த நம் நாடு சந்தித்தது என்பதை நாம் சற்று நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறத அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால என்னாச்சு, பொருளாதாரத்தை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்தார்களா? இல்லவே இல்லை. ஒரே இரவில் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அதனால் சிறுக சிறுக சேமிக்க அந்த பணத்தை எவ்வளவு ஏழை மக்கள், சாமானிய மக்கள் எல்லாம் அதை இழப்புக்கு உள்ளாங்க. சரி, அடுத்து 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகளை புது நோட்டு நியமனம் கொண்டு வந்தாங்க. அதிலையும் கூட அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து இன்றைய வரைக்கும் அது வந்து நிறுத்தப்பட்டுள்ளது.
கிடையாது. அப்போ அதுக்காக செலவினம் செய்யற பொருளாதாரத்துடைய அந்த செலவினங்களை எடுத்து நம்ம இதில் கணக்கில் சேர்க்க முடியும். ஆனால் யோசித்து பார்க்க சரி, கொரோனா காலகட்டத்தில் அவருடைய அந்த கொரோனா காலத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சூழலில் மக்கள் எவ்வளவு அவதிக்கு உள்ளானார்கள். அவர்கள் சரியான முறையில் மக்களை பாதுகாத்தார்கள். ஒரு கொரோனா காலத்தில் வந்து மக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு உள்ள இருக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையா அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளும் கொடுக்கப்படுமா இல்லைங்களா? பசியும் பட்டினியுமா போட்டு சாகடித்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சியில தான் நம்ம பார்க்க அன்னைக்கு. அந்த கொரோனா காலத்துல எல்லாரும் போய் கையில விளக்கு ஏந்துங்க, மெழுகுவர்த்தி ஏந்துங்க அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஒரு பிற்போக்குத்தன்மையில ஒரு மூட நம்பிக்கையில தானே அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஞ்ஞான உலகத்துல மக்களை எப்படி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்துகிற ஒரு சிந்தனை கூட அவருக்கு இல்லாமல் இருக்கும். பல ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு பலவை பிற்போக்குவாதிகளாக தான் அவருடைய செயல்பாடுகள் இங்கே இருக்கிறது. நிச்சயமாக சார், நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை உங்கள் முன் வைத்து, அதிலும் குறிப்பாக பிரதமர் வேட்பாளராக யார் வரப்போகிறார் அப்படின்ற கேள்வியை வைத்து அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலிகளை சந்திக்கலாம் சார். நன்றி.